தமிழ் சின்னத்திரை மற்றும் திரைப்பட உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த நடிகை கேப்ரியலா சலஸ் தனது நடிப்பு திறனால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த இவர் சமீபத்தில் தனது சொந்த ஊரான திருச்சியில் உள்ள தனது வீட்டின் ஹோம் டூர் வீடியோவில் தனது வாழ்க்கை பயணம் குறித்து பல அறியப்படாத தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். கேப்ரியலாவின் திரை வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி என்ற தொடர். இந்த தொடரில் சுந்தரி தேவி என்ற கிராமத்து பெண்ணாக கருப்பாக இருக்கும் பெண் தன் நிறத்தால் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்வது போன்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் பாராட்டை பெற்றார். இந்த தொடர் 1000 எபிசோடுகளை கடந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சுந்தரி தொடரின் மூலம் கேப்ரியலா சிறந்த நடிகைக்கான பல விருதுகளை பெற்றார். இது அவரது நடிப்பு திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக அமைந்தது. இந்த கதாபாத்திரம் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது. சின்னத்திரையில் நுழைவதற்கு முன்பு கேப்ரியலா சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 2016 வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கபாலி திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தது அவரது திரை வாழ்க்கையின் தொடக்கத்திற்கு உதவியது. பின்னர் 2019 வெளியான ஐரா திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவின் சிறுவயது கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். தற்போது சுந்தரி தொடருக்கு பிறகு அவர் பல திரைப்பட வாய்ப்புகளை பெற்று வருகிறார். தற்போது தனது திருச்சியில் உள்ள வீட்டை வீடியோவில் காட்டிய கேப்ரியலா தனது சிறுவயது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அவரது அம்மாவால் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த வீடு என்று மாறாத பழமையான அழகை கொண்டிருக்கிறது. தனது பள்ளி படிப்பை பற்றியும் அவர் மனம் திறந்து பேசினார். எனக்கு சிறு வயதிலிருந்தே படிப்பு வராது. ஆசிரியர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக பல காரணங்களை கூறி நடித்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக பேசினார். அப்போதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக இருந்த நடிப்பு இன்று அவரது வாழ்க்கையாகவும் தொழிலாகவும் மாறியுள்ளது என்று அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். கேப்ரியலா சலஸ் நடிப்பை தாண்டி ஒரு நாடக பள்ளியை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது அவரது நடிப்பு திறனை மேலும் வளர்த்துக் கொள்வதோடு புதிய கலைஞர்களை உருவாக்குவதற்கும் உதவுகிறது. இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு மேலும் மரியாதையை ஏற்படுத்தியுள்ளது.